மத கலவரங்கள், மதம் சார்ந்த பிரச்சனைகள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நசுக்கப்படுறதும் அவர்கள் தாக்கப்படுறதும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக சிறுபான்மையினர் சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக தூண்டக்கூடிய வேலையை பாஜக செஞ்சிருக்குது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறத விதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அவர்கள் ஒருவேளை இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த இடத்துல வரணும். மோசமான ஒரு செயலை, மதவெறி செயலை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவிப்பாக வெளியிடுறார். சித்திக் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக ஆளுங்கட்சியாக ஒன்றியத்தில் வர தொடங்கினதிலிருந்து நாடு முழுக்க தொடர்ந்து நிறைய மத கலவரங்கள், மதம் சார்ந்த பிரச்சனைகள், அது மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நசுக்கப்படுறதும் அவர்கள் தாக்கப்படுறதும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக சிறுபான்மையினர் சமுதாயம், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்படுறது, அவர்கள் தாக்கப்படுறது அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. இதை பற்றியெல்லாம் பாஜகவோ மோடியோ ஒருபோதும் வாய் திறந்து பேசினதே இல்லை. எந்த இடத்துலையும் மோடி இது குறித்து ஒரு கண்டன அறிக்கைகள் கூட விடுத்தது கிடையாது. ஏன் மணிப்பூரை கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சர்ச்சுகள் இடித்து தரைமட்டமாக்கியிருக்கிறாங்க, கொளுத்தி விட்டுருக்கிறாங்க. நாடு முழுக்க பாஜக ஆட்சிக்கு வந்தது பிறகு சர்ச்சுகளாக இருக்கட்டும், மசூதிகளாக இருக்கட்டும், இடிக்கப்படுறது, தாக்கப்படுறது அது தொடர்ந்து ஒரு வழக்கமாக இருக்குது. திட்டமிட்ட ஒரு மத கலவரத்தை பாஜக நெய் ஊற்றி வளர்த்திட்டு இருக்கு. ஏன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்துக்களை நிறுத்தி அதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான், பிரிவினை, கலவரம், பிரச்சனைகளின் மூலமாக தான் பாஜக வளர முடியும். அப்போதான் இந்துக்கள்லாம் ஒன்றா சேருங்க அப்படின்னு மதவெறியை தூண்ட முடியும். அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பாஜக இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் மேல ஒரு கட்டத்துக்கு அதிகமாக போய் அதிகப்படியான மத வெறிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக தூண்டக்கூடிய வேலையை பாஜக செஞ்சிருக்குது. எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல, உத்தரகாண்டில், மத்திய பிரதேசத்துல, அதே போல ஹரியானா மாநிலங்கள்ல, இந்த பகுதிகள் எல்லாம் பாஜக இயல்பு வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய வகையில, சாதாரணமான நிலையில கூட இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறத விதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் வட மாநிலங்களில் குறிப்பாக ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த காவடி தூக்கிட்டு போறது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கையா இருக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, காவடிகளை தூக்கிட்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரி, குளங்கள், ஆறுகளில் இருக்கக்கூடிய நீர்களை எடுத்து, தண்ணியை எடுத்து அதை காவடியை கட்டி எடுத்துக்கிட்டு ஹரித்வாரில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு போய், சிவலிங்கத்துக்கு அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய கங்கையிலிருந்து நீர் எடுத்து வந்து அந்த ஊர்களுடைய குளங்களில், ஏரிகளில் விடுறது வழக்கமாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூலை 22 ஆகஸ்ட் 19 வரைக்கும் இந்த பௌர்ணமி டு பௌர்ணமி இந்த சம்பவம் காவடி எடுக்கக்கூடிய விஷயம் போயிட்டு இருக்கு. இதில் என்ன நடந்துச்சு, பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த காவடி எடுத்துட்டு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய உணவகங்கள்ல அந்த இடத்துல தனியாக ஒரு பலகைகள், பெயர் பலகைகள் வச்சு அதுல அந்த ஓனருடைய, கடை உரிமையாளருடைய பெயர், அவர்களுடைய தகவல்கள் என்ன அப்படிங்கிறத எழுதணும் அப்படின்னு நாங்கள். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒருவேளை இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த இடத்துல வரணும். அப்ப இதற்கு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பும் எதிர்வினையும் நாடு முழுக்க எழுந்தது. சாதாரணமாக காவடி எடுத்துட்டு கடவுள் நம்பிக்கையோட போறவங்க அவங்க வழியில போக போறாங்க. ஆனா கடையில இருக்கக்கூடிய, அந்த போற வழியில இருக்கக்கூடிய எல்லா கடை உரிமையாளர்களும் அவருடைய தகவல்களை குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இது எதற்காக இது டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய சாமியாரா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை கண்டிச்சு நாடு முழுக்க இந்த கண்டனம் எழுந்த உடனே இது உச்சநீதிமன்றமே தானாக வழக்கை பதிவு செய்து இதற்கு கண்டனம் தெரிவித்தது மட்டும் கிடையாது, அதற்கு இடைக்கால தடை விதித்தாங்க. இப்போ இது ஒரு பக்கம் முடியக்கூடிய சூழல்ல உத்தரகாண்டினுடைய முதலமைச்சராக என்ன பண்றாரு, பாஜக ஆளக்கூடிய மாநிலம் உத்தரகாண்டு,
அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த காவடி எடுத்துட்டு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய மசூதிகள், மஜார், இது எல்லாத்தையும் திரை சீலை போட்டு மூடணும். இவங்க காவடி எடுத்துட்டு போகக்கூடிய வழியில எந்த பள்ளிவாசல்களும் திறந்துடக்கூடாது, மசூதிகள் திறந்திருக்க கூடாது, மஜாறுகள் இருக்கக்கூடாது. அந்த மசூதிகளினுடைய மேல் பாகம் தெரியாத அளவிற்கு முழுமையாக திரை சிலைகளை போட்டு மூடணும். சர்ச்சுகள் இருந்தா சர்ச்சுகளை மூடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு மத வெறியை தூண்டக்கூடிய, எவ்வளவு ஒரு பாகுபாட்டை, பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு வேலை, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைய, மோசமான ஒரு செயலை, மதவெறி செயலை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவிப்பாக வெளியிடுறார். அந்த மாநிலத்தினுடைய டூரிசம் மினிஸ்டர் சத்பால் சிங் மகாராஜ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம், காவடி எடுத்துட்டு போறவங்களுடைய உணர்வுகளை இப்போ நம்ம புண்படுத்த, எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. எவ்வளவோ நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, போகக்கூடிய பழனிக்கு காவடி எடுத்துட்டு போவாங்க. அப்படி போகக்கூடிய வழிகளில் அவர்களுடைய கால்கள் சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணீர் பீச்சி அடிக்கிறாங்க. பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க தண்ணி, அவர்களுக்கு கால்களில் தண்ணி அடிச்சு அவர்கள் கால்கள் சுடாம போகணும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ரம்ஜான் காலங்களில் அவர்களினுடைய இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் குறிப்பா தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெரிய மசூதி, அந்த மசூதி இந்துக்கள் தான் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நன்கொடைகள், அவர்களுடைய உபயம், அந்த கோவில்களுக்கு தேவையான உபகரணங்கள், அது இல்லாமல் அன்னதானம் வழங்குறது அப்படின்னு மத நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய வகையில மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு மத நல்லிணக்கத்தோடு இருக்குது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகூருக்கு போய் பார்த்தீங்கன்னா, அதே போல வேளாங்கண்ணிக்கு போறீங்க அப்படின்னா, அங்க செல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கைக்கு சமமாக இங்க இருக்கக்கூடிய இந்துக்களாக தங்களை கருதுபவர்களும் அந்த கோவிலில் போய் வழிபடுறதும், அவர்கள் அந்த இடங்களை போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதும் நம்ம பார்க்க முடியுது. இங்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, வடமாநிலத்திலையும் குறிப்பாக அந்த ஹரித்துவார்ல அங்க அந்த சிவனை சந்திக்க அந்த வழிபாட்டுக்காக, சிவ வழிபாட்டுக்காக போகக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு உணவு வழங்குறாங்க, அவர்களுக்கு குடிநீர் வழங்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நீர்பந்தல்கள், நீர்மோர் பந்தல்கள் போடுறோமோ அதே மாதிரி அவர்களுக்கான அந்த டயர்டு போக்கக்கூடிய அந்த களைப்பை போக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்படி நாடு முழுக்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் அந்த பாகுபாடு உணர்வு இல்லாம, மத உணர்வு இல்லாம ஒன்றோடு ஒன்றாக கலந்து அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது அதை சீர்குலைக்கணும். இப்படி ஒன்னா இருந்துட்டா பாஜகவால் எப்படி அரசியல் பண்ண முடியும்? நாங்களாம் இந்துக்களுக்கு ராயல்டி வாங்கி வச்சிருக்கிறோம், பாஜகவால் எப்படி பேச முடியும்? ஆகையினால் அதை குலைக்கக்கூடிய வகையில தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பாஜக இவ்வளவு மோசமான வேலையை, மோசமான அறிவிப்புகளை, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில, பதட்டத்தையும் பயத்தையும் திட்டமிட்டு ஏற்படுத்தக்கூடிய வகையில பாஜக செஞ்சிட்டு இருக்குது. எவ்வளவு காலத்துக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியும்? இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அமைதியாவே இருக்கணும். பாஜக இதை தான் சொல்லுது. ஏன் நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுல இருந்து, அதன் பிறகு குஜராத்தில் நடந்த இனப்படுகொலை, இஸ்லாமியர்கள் இடம்படுகொலையில இருந்து, ஆசிஃபால இருந்து நீங்க பில்கிஸ் பானு வரைக்கும், அதே போல நீங்க முகமது அக்லக்ல இருந்து பில்காம் வரைக்கும் எவ்வளவோ இஸ்லாமியர்கள் நீங்க கொலை செய்யப்படுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தூண்டிவிடுறதை பார்த்துட்டு இருக்கோம். புல்டோசர் கலாச்சாரம் இன்னைக்கு வட மாநிலங்களில் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூட முடியாத ஒரு சூழல். இந்த நாட்டினுடைய குடிமக்கள், இந்த இந்தியாவை தங்களுடைய உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இன்னும் குறிப்பாக RSS-ஐ விட தேசப்பற்று மிக்கவர்களாக, பாஜக காரர்களை விட அதிகமான தேச உணர்வோடு இருக்கக்கூடிய அவர்களை ஒடுக்கக்கூடிய வேலையை, திட்டமிட்ட வேலையை இந்த பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் போல ஒரு உருவமைப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்தவரை அடித்தே கொலை செய்த அந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்தோம். அப்ப பாஜக RSS-இனுடைய முழு நேர வேலை
இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான வன்முறையை திட்டமிட்டு நடத்தி அவர்களுக்கு எதிரான கலவரங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவங்க அந்த எரியக்கூடிய நெருப்புல கட்சியையும் ஆட்சியும் இவர்களுடைய வயிறையும் வளர்க்கக்கூடிய கேடுகட்ட வேலையை பாஜக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது. இஸ்லாமியர்கள் எதிராக அந்த காவடி எடுத்துட்டு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் சர்ச்சுகளையும் மூட சொல்லக்கூடிய பாஜகவினுடைய அழிச்சாட்டியத்தை கண்டித்து இந்த நாட்டினுடைய பிரதமர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசல. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. பாதுகாப்புத்துறை உள்நாட்டிலேயே பாதுகாப்பு இல்ல, வெளிநாட்டில் எங்க இருந்து இருக்க போது, எல்லைகள் என்ன பண்ண போறாங்க? பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது குறித்து ஒருத்தர் பாஜகவை சார்ந்த கடைசி 2 ரூபாய்க்கு ட்வீட் போடக்கூடிய சங்கிகள் வரைக்கும் இது குறித்து வாய் திறந்து பேசல அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சரியான தருணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. நன்றி.